நைட்டில் தூங்கி பழகிறது, ஏர்லியராக தூங்கி 5 மணி 6 மணிக்கு எந்திரிக்கிறது தான் முன்னொரு காலத்தில் பண்ணாங்க. லைட்ஸ் கிடையாது, 10 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க, சன் வரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க. அதுதான் ஹெல்த்தி. பட் நம்ம காலப்போக்கில் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கோம். மாற்றி வைக்கிறதோடைய சைடு எஃபெக்ட்டும் அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ 10லேருந்து ஒரு 5 இல்லைன்னா 6 மணி வரைக்கும் அதுதான் வந்து ஆழ்ந்த நித்திரை தேவை. ரெண்டாவது கான்செப்ட், கொரட்டை விட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிம்மதியான தூக்கம் டாக்டர், நல்லா கொரட்டை விட்டு தூங்குவார். இதை நான் கேட்கணும்னு நினச்சேன் டாக்டர். கொரட்டை விட்டு தூங்குறதுங்கிறது நிம்மதியான தூக்கம் கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பேட் ஹெல்த். அதாவது ஒருத்தர் கொரட்டை விட்டு தூங்குறவங்கனாலுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், கேன்சர் வரலாம், அந்த மாதிரி. ஸோ கொரட்டை விட்டு தூங்குறாங்கனாவே சம்திங் ஃபண்டமெண்டலி கொரட்டை வரத்துக்கான காரணங்களை கண்டுபிடிக்கணும். மூச்சு அடைக்குதா, இல்லை எங்கேயாவது மூக்கில் ப்ராப்ளம் இருக்கா, தொண்டையில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை மூளையோட காரணத்தினாலேயே கொரட்டை வரும், பிரெயின் ஹெல்த்னால. ஸோ அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்லீப் ஸ்டடி பண்ணணும். அது கொரட்டை கண்ட்ரோல் பண்ணாவே அவங்களுடைய தூக்கம் இம்ப்ரூவ் ஆகும். தூக்கம் இம்ப்ரூவ் ஆகவே அவங்க பிபி குறையும். ஸோ பிபி மாத்திரம் நம்ம குறைச்சிடலாம், சுகரை குறைச்சிடலாம். ஸோ ஒருத்தர் கொரட்டை விட்டுட்டே இருக்காங்க, பேரண்ட்ஸ் விடுறாங்க, ஸ்பௌஸ் விடுறாங்கன்னா டெஃபினட்டாக போய் ஸ்லீப் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நியூராலஜிஸ்ட் இல்லை பல்மனாலஜிஸ்ட் பார்க்குறது நல்லது.